Hello friends, I am Prakash from TNBC Online Academy. So இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா TNBC Group 4 2019 நடைபெற்ற வினாத்தாளிலிருந்து பொது அறிவு பகுதி. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஸோ இதுலேருந்து 75 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பொது தமிழுக்கான 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்ட் 1 பார்ட் 2. ஸோ டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதை பார்க்காதவங்க என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி ப்ளேலிஸ்ட்டில் குரூப் 4 சிலபஸ் அண்ட் விஏஓ சிலபஸ் அண்ட் வீடியோஸ் என்ற ஹெட்டிங்கில் இருக்கும். ஸோ அதில் பார்த்துக்குங்க. ஸோ இல்லைன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் பொது தமிழுக்கான லிங்க்கு தரேன். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பொது அறிவு கொஸ்டின்ஸ் 75 பார்க்க போகிறோம். ஸோ ஆப்டிடியூட் 25 கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒரு பொறுத்துக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரகம் மற்றும் இயற்கை துணைக்கோள்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கிரகத்துக்கும் உள்ள துணைக்கோள்கள் எத்தனைன்றதை கரெக்டாக மேட்ச் பண்ணோம். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ அது என்னென்னு மேட்ச் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். மது அருந்தி வாகனம் ஓட்டுவதை கண்டுபிடிக்கும் சுவாச பகுப்பாய்வு சோதனையில் பயன்படுவது, அதாவது சேர்மம் என்னன்னு கேட்குறாங்க. மது அருந்தி வாகனம் ஓட்டுவதை கண்டுபிடிக்கும் சுவாச பகுப்பாய்வு சோதனையில் பயன்படும் சேர்மம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, K2CR2O7. ஸோ இதை மது அருந்தி வாகனம் ஓட்டுபவரை கண்டுபிடிப்பதற்கான சோதனையில் பயன்படும் சேர்மம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மூன்றாவது கொஸ்டின். %100 சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உலகின் முதல் மெட்ரோவாக உருவாக முயற்சி செய்யும் இயற்கை நிறுவனம் எது? ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 100% சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உலகின் முதல் மெட்ரோவாக உருவாக முயற்சி செய்யும் ரயில் நிறுவனம் எது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, டெல்லி மெட்ரோ ரயில் நிலையம். டெல்லி மெட்ரோ ரயில் நிலையம். ஸோ நெக்ஸ்ட் ஒன். G20 கண்காணிப்பு குறிப்பின்படி 2020ஆம் ஆண்டின் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி டேஸாக இருக்கும். ஸோ G20 நாடுகள் கண்காணிப்பு குறிப்பின்படி 2020ஆம் ஆண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி டேஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை சதவீதமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 7.5%. ஆன்சர் 7.5%. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சிறு பிளவு ஆண்டு. 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சிறு பிளவு ஆண்டு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது? நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது? ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சகாரா பாலைவனம். நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சகாரா பாலைவனம். ஸோ அடுத்த கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது? ஸோ 2 கூற்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது எது சரியானதுன்னு கேட்குறாங்க.
2019ஆம் ஆண்டின் உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாட்டம் சீனாவில் நடைபெற்றது. செகண்ட் பார்த்தீங்கன்னா அதன் மைய கருத்து காற்று மாசு. ஸோ அது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான், இரண்டுமே சரி. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள். ஆப்ஷன் ஏ அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம். ஆப்ஷன் பி பிராந்திய ஏற்றத்தாழ்வு குறைப்பது. ஆப்ஷன் சி சமூக விலகல். ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கட்டுப்பாடு. ஸோ அதில் ஜன்தன் திட்டத்தின் நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர், அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். பிரான்சில் உள்ள கட்சி முறை. பிரான்சில் உள்ள கட்சி முறை ஒற்றை கட்சி முறை, பல கட்சி முறை, இரட்டை கட்சி முறை, எதுவும் இல்லைன்னு கேட்க சொல்லியிருக்காங்க. ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பல கட்சி ஆட்சி முறை. பிரான்ஸில் உள்ள ஆட்சி முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா பல கட்சி ஆட்சி முறை. ஸோ அடுத்த கொஸ்டின். மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை எது? மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை எது? ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஜல் சக்தி அபியான். சரியான ஆன்சர் ஜல் சக்தி அபியான். நெக்ஸ்ட் கொஸ்டின். மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம். மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம். ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண்ட்லா. ஆப்ஷன் ஏ கண்ட்லா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்நிலை உயிர்களில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிர்கள் இணைச்செல்களை உருவாக்காமல் அவ்வுயிரிகளே இணைச்செல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிர்களை தோற்றுவிக்கும் செயல் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி முழு சேர்க்கை. ஆன்சர் முழு சேர்க்கை. ஸோ அடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா புரட்சி நடைபெற்ற 1857 நடைபெற்ற புரட்சி எந்த இடத்துல யாருடைய தலைமையில் நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ பார்த்துங்க. அடுத்த கொஸ்டின். முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் யார்? முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தின் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ சரியான ஆன்சர் நீட்டூர் சீனிவாச ராவ். சரியான ஆன்சர் நீட்டூர் சீனிவாச ராவ். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா நுகர்வோரின் மகா சாசனம். நுகர்வோரின் மகா சாசனம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி நுகர்வோர் மகா சாசனம். ஸோ அடுத்த கொஸ்டின். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்கள் டேஸ் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்கள் டேஸ் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஸோ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா மறைமுக தேர்தல் முறை. சரியான ஆன்சர் மறைமுக தேர்தல் முறை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது?
ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவி ஏற்கும் வரை பதவியில் தொடர்கிறார். ஸோ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இரண்டுமே சரிதான். ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்து பாருங்கள், காரங்கள் பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரி? ஸோ இது பார்த்திங்கன்னா, காரங்கள் நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும் சேர்மங்கள் காரங்கள் எனப்படுகின்றன. இவை நீல லிட்மஸ் தாள்களை சிவப்பாக மாற்றுகின்றன. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, துத்தநாகம் சோடியம் ஹைட்ராக்ஸுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிட்டு சோடியம் ஜிங்கேட்டை தருகிறது. ஸோ அடுத்து இவை பினாப்தலின் நிறமற்றமாகவும் மெத்தில் ஆரஞ்சுடன் இளஞ்சிவப்பு நிறத்தையும் தருகின்றது. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது 1 மற்றும் 3. ஸோ இரண்டுமே சரிதான். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஸோ மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ இது அடிப்படை உரிமைகள் மற்றும் அதற்கான விதிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, சமய சுதந்திர உரிமை. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் சரியாக பொறுத்துள்ளது. ஸோ சமத்துவ உரிமை பார்த்திங்கன்னா 14 முதல் 18 வரை, சுதந்திர உரிமை 19 முதல் 22 வரை, அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 4வது விதி 32, சமய சுதந்திர உரிமை பார்த்திங்கன்னா விதிகள் 25 முதல் 28 வரை. ஸோ இது ஒரு சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அடிப்படை உரிமைகளை பற்றிச்சிருந்தால் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது? பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது? ஸோ சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1921, 1921. ஸோ இதில் இருந்தால் பெண்கள் வாக்களிக்கலாம்னு நம்மளை இந்தியா ஆட்சி செய்த போது ஆங்கிலேயர்கள் ஸோ பெண்களுக்கான வாக்களிக்கும் உரிமையை வழங்கினாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, 1921. ஸோ அடுத்த கொஸ்டின், பனகல் அமைச்சரவையில் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? பனகல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, 1924. ஸோ இப்போ தான் பணியாளர் தேர்வு வாரியம் தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ பனகல் அமைச்சர் நீதி கட்சி ஆட்சியில் முதலமைச்சராக இருந்தவர். ஸோ இவருடைய காலத்தில் தான் பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ ஆண்டு கேட்டிருக்காங்க 1924. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ இது தமிழ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். தேம்பாவணி, ஸோ இது எந்தெந்த நூல்கள், அதாவது பொறுத்துக சமயங்கள் சார்ந்த நூல்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. தேம்பாவணி, சீராபுராணம், பகவத்கீதை, திருப்பீடகம். ஸோ இது பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. தேம்பாவணி பார்த்திங்கன்னா இஸ்லாமிய சமயம், சீராபுராணம் பார்த்திங்கன்னா புத்த சமயம், பகவத்கீதை பார்த்திங்கன்னா இந்து சமயம், திருப்பீடகம் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ சமயம். தேம்பாவணி பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ சமயம், எச்.ஏ. கிருஷ்ண பிள்ளையால் இயற்றப்பட்டது. சீராபுராணம் இஸ்லாமிய சமயம், பகவத்கீதை பார்த்திங்கன்னா இந்து சமயம், திருப்பீடகம் புத்த சமயம். ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், ஆர்.டி. பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம்.
ஆர்டி பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ மொஹஞ்சதாரோ. ஸோ அடுத்த கொஸ்டின், முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? ஸோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஷெர்ஷா. முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஷெர்ஷா. அடுத்த கொஸ்டின், 2017-18 தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம், ஸோ இண்டிவிஜுவல் இன்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி $2200. 2017-18 தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் $2200. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், உக்கல் சமவெளி டேஷ் மாநிலத்தில் அமைந்துள்ளது? உக்கல் சமவெளி டேஷ் மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒடிசா. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 0 தீர்க்க ரேகையும் 0 அட்சரேகையும் காணப்படுவது? 0 தீர்க்க ரேகையும் 0 அட்சரேகையும் காணப்படுவது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா. தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பன்றி காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் எது? பன்றி காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் எது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி H1 மற்றும் N1 வைரஸ். பன்றி காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் H1 மற்றும் N1 வைரஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆட்ரோஜன் இணைவு புரத்தை உற்பத்தி செய்பவை? ஆட்ரோஜன் இணைய புரத்தை உற்பத்தி செய்பவை? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி செர்டோலி செல்கள். ஆண்ட்ரோஜன் இணைவு புரத்தை உற்பத்தி செய்பவை? ஆன்சர் ஆப்ஷன் டி செர்டோலி செல்கள். ஸோ அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் கொஸ்டின், இரத்த மாதிரிகள் எடுக்க தமனிகளை விட சிரைகளே சிறந்தவை? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், காரணம் சொல்கிறாங்க, சிரைகளில் இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும். ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். ஸோ இரண்டுமே சரிதான். அடுத்த கொஸ்டின், பின்வரும் ஒருவித்தலை தாவரங்கள் பற்றி கூற்றுகளில் தவறானது எது? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, விதை ஒருவித்தலை கொண்டது, இலைகளில் இணைப்போக்கு நரம்பமைவு காணப்படுகிறது, சல்லிவை தொகுப்பு காணப்படுகிறது, 5 அங்க மலர் காணப்படுகிறது. ஸோ இதில் தவறானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இருவித்தலை தவறு, ஒருவித்தலை தவறை பற்றி ஆப்ஷன் டி தான், 5 அங்க மலர்கள் காணப்படுகின்றன என்பது தவறானது. ஸோ அடுத்த கொஸ்டின், மைட்டாசிஸ் பற்றி பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஸோ உடல் செல்களில் மட்டும் நடைபெறுகிறது. மைட்டாசிஸ் இரு பகுப்புகளை கொண்டது. 2n குரோமோசோம்கள் நிலைநிறுத்தப்படுகிறது. இரு சம செயல்கள் தோன்றுகின்றது. ஸோ இதுக்கு தவறான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மைட்டாசிஸ் இரு பகுப்புகளை கொண்டது. ஸோ இதுதான் தவறானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2 மற்றும் 4 தவறானது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. பின்வருவனவற்றில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இதெல்லாம் படித்து பார்த்துங்க எதனால் தவறுன்னு சொல்கிறாங்கன்னு. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 40 சென்டிமீட்டர் வளைவு ஆரமுடைய குவியாடி ஒன்றின் குவிய தொலைவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 20 சென்டிமீட்டர். 40 சென்டிமீட்டர் வளைவு ஆரமுடைய குவியாடி ஒன்றின் குவிய தொலைவு 20 சென்டிமீட்டர்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நபர் கதவை அதன் முனையின் 10 எண் அளவு விசையை செலுத்தி திறப்பார் எனில் அதே கதவன் அதன் மையப்பகுதியிலிருந்து திறக்க தேவைப்படும் விசையின் மதிப்பு என்ன? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20 என். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஒரு நபர் ஒரு கதவை அதன் முனையின் 10 எண் அளவு விசை செலுத்தி திறப்பார் எனில் கதவை அதன் மையப்பகுதியிலிருந்து திறக்க தேவைப்படும் விசையின் மதிப்பு என்ன? ஸோ அதோட டபுளாக தேவைப்படும். ஸோ அதுதான் வந்து ஆப்ஷன் டி 20 என். ஸோ அடுத்து பாருங்கள், முதல் மின்கலத்தை உருவாக்கியவர் யார்? முதல் விண்கலத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் வோல்டோ. முதல் விண்கலத்தை உருவாக்கியவர் அலெக்சாண்டர் வோல்டோ. ஸோ அடுத்த கொஸ்டின், ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது எது? ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ சரியான ஆன்சர் சென்னை. ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது சென்னை. ஸோ இதுக்கு முன்னாடி 2 கொஸ்டின் விட்டோம். ஸோ மேக்ஸ்ன்றதுனால அதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு வந்தோம், அதனால் 2 கொஸ்டின் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது எந்த அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது? ஸோ முக்கியமான கொஸ்டின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பிரிவு 21. சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது எந்த அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி பிரிவு 21. ஸோ அடுத்த கொஸ்டின், இந்திய கல்வி முறை அடிப்படையில் டேஷ் நிலைகளை கொண்டுள்ளது. இந்திய கல்வி முறை அடிப்படையில் டேஷ் நிலைகளை கொண்டுள்ளது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 6 நிலைகளை கொண்டுள்ளது. அடிப்படையிலே பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 6 நிலைகளை கல்வி முறைகள் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், தமிழ்நாட்டில் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்த ஆண்டு. ஸோ எத்தனை ஆண்டுகள் வந்து பதவி வகித்தார்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 9 வருடங்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்த ஆண்டு எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 9 வருடங்கள். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது. ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது எப்போன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2017 தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் ஆன்சர் ஆப்ஷன் பி 1 ஜூலை 2017. ஸோ அடுத்த கொஸ்டின், சடுதி மாற்ற கோதுமை வகை எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நியூ புக்கில் இருக்குது. ஸோ நியூ புக் எக்கனாமிக்ஸில் இருக்குது. சடுதி மாற்ற கோதுமை வகை. ஸோ சரியான ஆன்சர் சார்பதி சோரானா. எக்கனாமிக்ஸு சயின்ஸில் இருக்குது, பார்த்துருக்கேன். சார்பதி சோரானா. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 2019 உங்களுக்கு நியூ புக்கில் இருந்து 30 to 50 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் நியூ புக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓல்டு புக்கை படிங்க. ஸோ ஏமாந்துடாதீங்க, பழைய புக்கை படித்து மேக்ஸிமம் நியூ புக்கை கவர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த கொஸ்டின், எந்த கூற்று தவறானதுன்னு கேட்குறாங்க. சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர். பி பார்த்தீங்கன்னா சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முன்பு இந்நாகரிகம் மலர்ந்தது. சி வந்து அரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்று பொருள். சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு காணப்பட்டுள்ளன. ஸோ இது வந்து வட்ட வடிவிலான வரும். ஸோ அதனால் ஆப்ஷன் டி தான் தவறானது. இதில் தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த கொஸ்டின், மத்திய அரசால் வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து என்ன? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சரத்து 269. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து என்னன்னு கேட்குறாங்க.
ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சரத்து 269. ஸோ ஆர்டிக்கல், சரத்து, விதி, ஸோ மூன்றுமே ஒன்று தான். ஸோ அடுத்த ஒரு பரிபடா என்பதை பற்றி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து காடுகளை பாதுகாத்து வளர்க்கும் ஒரு குக்கிராமம் மகாராஷ்டிரா குஜராத் எல்லையில் அமைந்துள்ளது. ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, ரெண்டுமே சரிதான். ஆன்சர் பி 1 மற்றும் 2 சரியானவை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அளவில் சென்னை மெட்ரோ ரயில் சேவை கொண்ட டேஷ் நகரமாகும். ஸோ எத்தனாவது இடத்துல கேட்குறாங்க? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 6வது இடத்துல வந்து இருக்குது. இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட டேஷ் நகரமாகும், 6வது நகரமாகும். ஸோ அடுத்து பாருங்கள், எப்பொழுது ஸ்வச் பாரத் அபியான் பிரதம மந்திரால் அறிவிக்கப்பட்டது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15, 2014. ஆன்சர் ஆப்ஷன் பி. எப்பொழுது ஸ்வச் பாரத் அபியான் பிரதம மந்திரியால் அறிவிக்கப்பட்டதுன்னா ஆப்ஷன் பி ஆகஸ்ட் 15, 2014. ஸோ அடுத்த கொஸ்டின், 1951ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனை? 1951ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்தியாவின் முதல் பொது தேர்தல் கட்சியில் எத்தனை கட்சிகள் வந்து போட்டியிடுதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 54 கட்சிகள். ஸோ அடுத்து பாருங்கள், இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை டேஷ் வழியாக செல்கிறது. இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை டேஷ் வழியாக செல்கிறது. ஸோ இதுவும் நியூ புக்கில் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மிர்சாப்பூர். ஆன்சர் பி மிர்சாப்பூர். அடுத்த கொஸ்டின், பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை. பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை. ஸோ இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா நர்த்ததி நட்ராஜ். ஆன்சர் நர்த்ததி நட்ராஜ். ஸோ அடுத்து 1857 குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டிய வரி எது? 1857 குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டிய வரியை ஆங்கிலேயர்கள் எதை விதிச்சாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நிலவரி, லேண்ட் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை அதிகமாக செலுத்தணுன்ட்டு ஆங்கிலேயர்கள் விதிக்கப்பட்ட ஒரு வரிமுறை. ஸோ அடுத்து பாருங்கள், பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர். பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். ஸோ அடுத்த கொஸ்டின், ஒரு மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயர். ஸோ அந்த சிறப்பு பெயருக்கு உரியவர்கள் யாரான்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ கொஸ்டின் பாருங்கள், நவீன இந்தியாவின் விடிவெள்ளி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. நியூ இந்தியா என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் அன்னி பெசன்ட். சூரிய ஒளி மூலம் மின்சாரம் தயாரிக்கும் முறையை முதல் அறிமுகப்படுத்தியது ராமகிருஷ்ண மடம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், டேஷ் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது. டேஷ் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சந்தானம் ஊழல் தடுப்பு குழு. ஆன்சர் ஆப்ஷன் சி கரெக்டு, சந்தானம் ஊழல் தடுப்பு குழு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் யாருன்னு கேட்குறாங்க. இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்ட திருத்தம் டேஸாவது ஆகும். நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்ட திருத்தம் டேஸ் ஆகும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட், 74வது சட்ட திருத்தம். ஸோ 73வது சட்ட திருத்தம் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் பற்றிய ஒரு சட்ட திருத்தம். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 74வது சட்ட திருத்தம்.
அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, புதுச்சேரி. பாண்டிச்சேரின்னு சொல்ல போகிற புதுச்சேரி தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மக்களவை மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை யாது? மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை யாது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 543. ஆப்ஷன் சி, 543 உறுப்பினர்கள் டைரெக்டாக மக்களால் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள். ஸோ அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி அடிப்படை கடமைகள் குறித்து விளக்குகின்றது? இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி அடிப்படை கடமைகள் குறித்து விளக்குகிறது? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 51A. ஆன்சர் 51A. அடுத்த கொஸ்டின், 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது எது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, சொத்துரிமை. ஸோ சொத்துரிமை தான் 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி நீக்கப்பட்டது. ஸோ ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. ஸோ இது நீக்கின பிறகு 6 அடிப்படை உரிமைகள் தான் தற்போது உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தகவல் அறியும் உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 12 அக்டோபர் 2005. 12 அக்டோபர் 2005. ஸோ 74வது கொஸ்டின், ஸோ இதெல்லாம் கொஸ்டின் குடியரசு தினம்லாம் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் மட்டும் பார்த்து வச்சிங்க. குடியரசு தினம்ன்றது 1956 ஜனவரி 26, 1950. அதனுடைய டேட்டே இதில் கொடுக்கல. ஸோ அதனால் இது நீங்கள் பார்த்து வச்சிங்க. ஸோ லாஸ்ட்டு கொஸ்டின், மெண்டிபதார் ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மெண்டிபதார் ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மேகாலயா. மெண்டிபதார் ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மேகாலயா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பொது அறிவிலிருந்து 75 கேள்விக்கான ஆன்சர் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்து பாருங்கள், முதல் மொழிவாரி மாநிலம் எது? முதல் மொழிவாரி மாநிலம் எது? ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, ஆந்திரா. ஸோ ஆந்திரா தான் மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம். ஸோ அடுத்த கொஸ்டின், சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரை பொற்கூரை வேந்தவர் யார்? சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வேந்தவர் யார்? ஸோ இது வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, முதலாம் பராந்தகன். ஆன்சர் ஆப்ஷன் பி, முதலாம் பராந்தகன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மதுரை கொண்டான் என்று புகழப்பட்டவர் யார்? மதுரை கொண்டான் என்று புகழப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, முதலாம் பராந்தகன். ஆப்ஷன் டி, முதலாம் பராந்தகன். அடுத்த கொஸ்டின், சிம்ம விஷ்ணுவின் மகன் யார்? சிம்ம விஷ்ணுவின் மகன் யார்? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, முதலாம் மகேந்திரவர்மன். ஸோ ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுமே படிச்சிங்க. ஸோ நியூ புக்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ரா படிங்க. ஏன்னா ஓல்டு புக்கில் இல்லாத இதில் இருக்குன்ட்டு இதை மட்டும் அவங்க ஹைலைட் பண்ணி கேட்பாங்க. ஸோ அதனால் ஹிஸ்ட்ரி எல்லாம் ரெண்டுத்தையுமே படித்து வச்சிங்க. ஸோ மேக்ஸிமம் ஓல்டு புக்கில் இருக்கிற டாபிக் படிச்சுட்டு இதில் இருக்கிற அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் படித்து வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மேற்கு மத்திய ரயில்வே தலைமையிடம் எது?
மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் எது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஜபல்பூர். ஆன்சர் ஜபல்பூர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ ஆறுகள் எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றில் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எதுன்னு கேட்குறாங்க. பிரம்மபுத்திரா மானசரோவர் ஏரி. ஸோ இதான் வந்து சரியான ஆன்சர். ஸோ அதனால் ஆப்ஷன் பி சரி. மற்றதெல்லாம் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. ஸோ இதெல்லாம் பாக்ஸ் கொடுத்து உங்களுக்கு எந்த ஆறு எங்கே உற்பத்தின்னு இதில் கொடுத்துருப்பாங்க ஜாக்கிரபில். ஸோ அதை படித்து வச்சிங்க. மேக்ஸிமம் பாக்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் நல்லா படித்து வைங்க. ஸோ அப்போ தான் அதுலேருந்து தான் மேக்ஸிமம் 30 கொஸ்டின்ஸ் மேலே கேட்டுகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து ஒரு சயின்ஸ் கொஸ்டின். பின்வரும் ப்ரோக்ரியாட்டிவ் செல்கள் பற்றி கூற்றுகளில் சரியானவை எவை? ஸோ இது பார்த்திங்கன்னா தெளிவான உட்கரு கிடையாது. நியூக்ளியஸ்னஸ் காணப்படுகிறது. மைட்டாசிஸ் மற்றும் மியாசிஸ் செல் பிரிதல் நடைபெறுகிறது. சவ்வினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்புகள் கிடையாது. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 1 மற்றும் 4 சரி. ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 1 மற்றும் 4 சரி. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின். ஸோ இது ஒரு ஃபார்முலா கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. பின்வருவனவற்றுள் சரியானது எது? ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ இந்த ஃபார்முலா தான் சரியான ஃபார்முலா. ஆப்ஷன் ஏ. ஸோ இதுதான் சரியான ஃபார்முலா. சுவாச வீதம் என்பது வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடின் அளவு வகுத்தல் பயன்படுத்தப்படும் ஆக்சிஜனின் அளவு. ஸோ இதுதான் வந்து சுவாச வீதம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு மின் வேதி கலனில் எதிர்மின் வாயில் நிகழும் வினை. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் ஒடுக்கம். ஆக்சிஜன் ஒடுக்கம் எனப்படும். ஒரு மின் வேதிக்கலனில் எதிர்மின் வாயில் நிகழும் வினை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஒடுக்கம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொதுவாக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு. ஸோ டிடிடின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா டைக்ளோரோ டைப்ளின் ட்ரைக்ளோரின் ஈத்தேன். பொதுவாக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி டைக்ளோரோ டைபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். அடுத்த கொஸ்டின். மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தனிமங்கள் அதனுடைய லத்தீன் பெயர்லாம் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லெட்டின் ஆன்டிமனி டின் பொட்டாசியம். ஸோ இந்த தனிமத்திற்கான பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி லெட்டு பார்த்தீங்கன்னா பிளம்பம், ஆன்டிமனி வந்து ஸ்டீபியம், டின்னுக்கு வந்து ஸ்டேனம், பொட்டாசியத்தின் லத்தீன் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலியம். ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2 மீட்டர் குவிய தொலைவு உடைய லென்ஸின் திறன். ஆன்சர் ஆப்ஷன் டி -0.5 டயாப்டம். 2 மீட்டர் குவிய தொலைவுடைய லென்ஸின் குழி லென்ஸின் திறன் என்னென்னா ஆப்ஷன் டி -0.5 டயாப்டர். அடுத்த கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட வாரத்தின் நகரத்தின் அதிகபட்ச வெப்பநிலை கொடுத்துருக்காங்க. அந்த வாரத்தின் சராசரி வெப்பநிலை காண சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம டிவைடட் பண்ணி வாரத்தில் எடுத்தால் முடிச்சிடும். இது ஒரு மேக்ஸ் கொஸ்டின். ஸோ அதனால் நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எல்லாமே மேக்ஸ் தான். ஸோ மேக்ஸுக்கான 25 கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் 2019 நடைபெற்ற குரூப் 4 தேர்விலிருந்து பொது அறிவு வினாக்கள் 75க்கான ஆன்சர் தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி
ஓல்டு கொஸ்டின்லாம் ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ இதில் இருந்தால் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பொது தமிழுக்கான 100 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.